திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாக பெய்த கனமழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. வெள்ளப்பெருக்கு காரணமாக திருநெல்வேலி மாநகராட்சி பகுதிகளில் உள்ள தலைமை நீரேற்று நிலையங்களில் மழைநீர் புகுந்தது. தற்போது பராமரிப்பு பணிகள் போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருகிறது. கொண்டா நகரத்தில் திருநெல்வேலி மற்றும் மேலப்பாளையம் மண்டலங்களுக்கு குடிநீர் வழங்கும் வகையில் 2 தலைமை நீரேற்று நிலையங்கள் இயங்கி வருகின்றது. தலைமை நீரேற்று நிலையங்களுக்கு மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு நிலையங்களில் உள்ள மோட்டார்களின் செயல்பாடுகள் குறித்தும் பொதுமக்களுக்கு தங்கு தடையின்றி சீரான குடிநீர் வழங்கிடும் வகையில் நீரேற்று நிலைய பராமரிப்பு பணிகளை துரிதப்படுத்திடவும், ஆற்றின் உள்பகுதியில் உள்ள உறைக்கிணற்றின் மேல் பகுதியில் தேக்கமடைந்த முட்செடிகளை சம்பந்தப்பட்ட அலுவலர்களிடம் மேயர் அறிவுறுத்தினார். முன்னதாக திருநெல்வேலி டவுன் சந்திப்பிள்ளையார் கோவில் பகுதியில் பொதுமக்களுக்கு காய்ச்சல் போன்ற நோய் தொற்றுகளை தடுத்திடும் வகையில் மாநகராட்சி சுகாதார பிரிவு சார்பில் மாநகராட்சி மேயர் பொதுமக்களுக்கு நிலவேம்பு குடிநீரை வழங்கி தங்கள் பயன்படுத்தும் குடிநீரை கொதிக்க வைத்து பருக வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். தொடர்ந்து திருநெல்வேலி டவுன் அருணகிரி தியேட்டர் முதல் லட்சுமி திருமண மண்டபம் வரையில் பாதாள சாக்கடை திட்டப் பணிகளின் போது பழுதான சாலைகளை சீரமைத்திடும் வகையில் மீண்டும் தார் சாலை அமைக்கும் பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் துணை மேயர் KR ராஜு, மாமன்ற உறுப்பினர்கள் உலகநாதன், உதவி செயற்பொறியாளர்கள் ரவி, அலெக்சாண்டர், உதவி பொறியாளர் லெனின் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்.